என்னண்ணா சரி தம்பி, என்ன ராத்திரி இந்நேரத்துல இப்படி? இல்லண்ணா, நான் காலையிலயும் இங்க வந்துட்டேன். வேலை இப்பதான் முடிஞ்சது. சரிதான், ராத்திரி ஆயிடுச்சு. அண்ணன் வீட்டுல படுத்து தூங்கிட்டு காலையில ஊரை பார்க்க போய் சேரலாமே அப்படின்னு நினைச்சு வந்துட்டேன். அதுக்கு என்ன தூக்கிட்டு போனா சவிக்கும் தானே? ஆமாண்ணே, இந்த மலையாண்டி சங்கதி என்னாச்சு? அது ஒண்ணு இல்லப்பாங்க, சொல்றேன். அதாவது மலையாண்டி சங்கதி இவன் தெரிஞ்சா என்னவா? அவன் சம்சாரம் தண்ணி எடுக்க போயிருக்கா. சரி, நம்ம குப்பை போயிருக்காங்க. குப்பை பேசாம சொல்ல குப்பை என்ன பண்ணிட்டான்னா அவட்ட பேசிட்டானா. சரி, ராஜகுமாரி 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 ராஜகுமாரன் 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 ராஜகுமாரன். ஒரு மனுஷனாட்டம். நல்ல வேலை ஞாபகப்படுத்துறிய. ஞாபகப்படுத்தின பாரு பாரு, அவன் ஓட்டத்தை பாரு. என்னது? பாரு பாரு, அங்க பாரு. மாமா. ஆமா அத்தை, நீ செத்த செத்த. நீ நான் போயிட்டு வரேன். போயிட்டு வர்றாங்களாம்ல திருப்பி. நீ ராஜகுமாரிக்கு அத்தை. நிஜமா நீ செத்த. வா. வருக வருக, இளவரசியாரே வருக. ஊரடங்கும் வேளையிலும் உளமுறங்காது சேரிக்கு சென்று திரும்பி வந்த திருமதியே வருக. பொம்மி, இது உண்மைதானா? நீ சேரியில் இருந்துதான் வருகிறாயா? மாமா, உண்மை அவளை ஊமையாக்கி விட்டது. கேடுகிட்ட பெண்ணே, நம் குலப்பெருமையை குழி தோண்டி புதைக்கவா இந்த காரியம் செய்தாய்? அதிலும் திட்டம் போட்டு வேலை செய்திருக்கிறாள். தாயற்ற பெண்ணாயிற்றே என்று தானாக வளர விட்டேன். உன் தகாத செய்தியால் எங்கள் மானத்தை அழிக்கிறாய். இனியும் உன்னை தனியே விட்டு வைப்பது தவறு. எனக்கு இருக்கும் ஒரே வழி உன்னை சிறை வைப்பதுதான். இல்லை மாமா, திருமணம் அதைவிட பெருஞ்சிறை அல்லவா? நாளை மறுதினம் உனக்கும் நரசப்பனுக்கும் திருமணம். காவல் பலமாக இருக்கட்டும். மாமா, சின்ன உன்னை காலுக்கு செருப்பு தைக்க சொன்னா நீ கைக்கு தச்சிருக்க. சரியா இல்லையா? என்ன கைக்கா? காலுக்கு. என்ன காலுக்கு? போடுங்க பார். ஆமா, நீ எவ்வளவு நாளா தச்சுக்கிட்டு இருக்க? 1/2 மணி. ஆமா பார், சரியா இருக்க? என்ன சரியா இருக்கு? ஆமா, செருப்பு எங்க இருக்கு? விரல் எங்க கிடக்கு பத்தியா? ஆமா ஆமா ஆமா, செருப்பு சின்னதா போச்சு இல்லையா? கால் கொஞ்சம் பெருசா இருக்கு. தெரியுதா? ஒண்ணு செய்வோம். என்ன? இதுல காலத்துக்கு வைக்க. ஏன்? செருப்புக்கு தக்கபடி காலை குறைச்சுடுவோம். சரி, நல்ல வைங்க. கொஞ்சம் இந்த வந்துட்டேன். என்ன? இந்த வந்துட்டேன். கொஞ்சம் கூர் பண்ணிக்கிறேன். கூர். சரியா சரியா. நல்ல நீட்டுதான். ஆமா, என்ன செய்ய போற நீ? அட, செருப்புக்கு தக்கபடி கொஞ்சம் காலை குறைச்சுக்குவோம். ஐயோ, செருப்புக்கு தக்க கொண்டாடுவாங்க. ஆமா, செருப்ப சின்னதா தச்சு விட்டு காலையா வெட்ட போற நீ? இரு இரு, கொஞ்சம் தளபதி கிட்ட சொல்லிட்டு தலையை சீவி போடுறேன். ஏன் சிக்க பிடிச்சிருக்கா? சிக்கா? நான் சீவி தான் வந்தேன். அந்த சீவு இல்ல, அந்த சீவு. அதான் என்னங்க கோவிச்சுக்கிட்டு கொடுங்க, காலை கூட பெருசா செஞ்சு. ஒண்ணு வேண்டாம், இந்தடா நீ தை.
சின்ன இத தச்சு கொடு. இது நல்லா தானே இருக்கு, ரெண்டையும் ஒன்னா தைக்கவா? ஆமா. என்ன இது? நீங்க நானும் அதே மாதிரி வச்சேன். ராஜகுமாரே, ஐயோ ஒண்ணும் இல்ல, கையில ஊசியால குத்திக்கிட்டேன். ரத்தம் ரத்தம். போய் கொஞ்சம் இந்த கள்ளி பால் ஒடிச்சிட்டு. என்னம்மா சொன்னீங்க? இளவரசியம்மா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதை விட யமதர்மன் கூப்பிடுறான்னு சொல்றதானே? என்னப்பா இது, ஏதோ முக்கியமான விஷயமா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கே. அம்மா, என் பயமெல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் வரேனே. பயமெல்லாம் எப்பப்பா போவோம்? 3 நாள் ஆகும். அப்ப வரமாட்டேன். இரு இரு பாப்போம். இந்த சின்ன இளவரசி சத்தம் இல்லாம வர சொல்லிட்டு. சரி வா. கல்யாணமா, ராசா அம்மாவா என்னை எதுக்கு கூப்பிட்டாங்க? உன்னை இந்த செருப்பு தைக்கிற வேலையை விட்டுட்டு இந்த தேசத்துக்கு ராஜாவா ஆக்கலாம்னு கூப்பிட்டு இருப்பாங்களோ என்னவோ. ஐயோ, அது என் வேலையை விட ரொம்ப கஷ்டம் ஆச்சே. என்னடி சிரிப்பு? அம்மா அம்மா, அவர் எப்படி இருக்கார்? 6 என் பையன் தானே சௌக்கியமா இருக்கான். ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இந்த கடிதத்தை அவரிடம் கொடுக்க வேண்டும். இதுல என்ன இருக்கு? என் வாழ்வின் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே அதுல அடங்கி இருக்கிறது. சரி, கொல்லி கிள்ளி கிள்ளி கொல்லி கல்லி கிள்ளி கிள்ளி யாருக்கும் இதை சொல்லிவிடாதம்மா. என்ன ராஜா மாதிரி நடந்து வர்ற? ராஜாவே தான். அப்ப இந்த பூஜா கையில வச்சு இந்த விஷயத்தை கேட்டேன்னா வெண்டக்காய் சத்து மாதிரி இருக்கும். அடச்சே, இப்படி பாரு. என்ன விஷயம்? வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ராசகுமாரி தோழி வந்து என்ன கூப்பிட்டு உண்மையா? நான் போனேன். ராஜகுமாரி ஓடி வந்து என் பக்கத்துல நின்னுட்டு மாமா அப்படின்ட்டா அவன் என்னையும் அத்தேன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் என்ன நடந்ததுன்னு அப்புறம் காலை தொட்டு கும்பிட்டுது. அப்படியா? மச்சான் மச்சான் மச்சான், அப்போ நீ போன ஜென்மத்துல ராஜாவா பிறந்திருப்ப. இருக்கும். போன ஜென்மத்துல நல்ல வேலை அதோட நின்னுத. இந்த கடிதம் இத கொடுத்துரு. கடிதமா? அதுல என்ன எழுதியிருக்கு? அதான் தெரியல. ஒருவேளை இந்த ராஜ்யத்தை நமக்கு தரதாக எழுதியிருக்குமோ? ராஜ்யமா? அதாடி நமக்கு வேண்டாம், அது நம்மால சமாளிக்க முடியாது. ஆமா ஆமா, அது சண்டை சச்சரவு அது இது எல்லாம் இல்லையா, வேண்டாம். இது மகன் கிட்ட யாருக்கும் கொடுக்க சொல்லிச்சு. என் மகன் கிட்டயா? ஆமா மச்சான், இது பெரிய இடத்து பொல்லாப்பு. இந்த சங்கதி என் மகன் கிட்ட சொல்லிடாத. நான் சொல்லல, பைத்தியாரத்தனமா நீ உளறி வச்சு விடாத. நான் சொல்ல மாட்டேன். அப்பா அப்பா, அம்மா அம்மா, நீ இப்படி இருக்காங்க? எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா அது? ஒண்ணும் இல்ல. மாமா, அத்தே, இது என்ன? இது கிரகணத்துல இருந்து பிடிச்ச வியாதியா? அம்மா, ஏமா பேச மாட்டேங்கிறீங்க? பேசினா தப்பு வந்துட்டா? தப்பா? என்னப்பா அது? ஏதாவது உளறிடுவேன். என்ன இது உளறது தப்பு? அம்மா, என்னம்மா சங்கதி? ஐயோ, நான் சொல்ல மாட்டேன். ஓஹோ, இப்ப என்னமோ இருக்குது. அப்பா, எனக்கு எல்லாம் தெரியுமே. எல்லா விஷயம் எனக்கு தெரியும். வந்து அந்த ராஜகுமாரி தோழி வந்து ராஜகுமாரி கிட்ட கூட்டிட்டு போனது வரைக்கும் வேணும்னா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நடந்தது என்னன்னு தெரியுமா? அப்புறம் நான் சொல்றேன். என்னம்மா அது? அப்புறம் வந்து சொல்லாத, நீர் மட்டும் சொல்லாமா? சும்மா நான் சொல்லுவேன். அப்புறம் அந்த ராஜகுமாரி வந்து ராஜகுமாரி வரல, ஒண்ணு வரல. நீ சும்மா நான் தான் சொல்லுவேன். கேள் தம்பி, வந்து வந்து காலை தோட்டி. நீ என்ன சொல்றது? நானே சொல்லிவிடுறேன். இந்த பாரு, காலை தொட்டு கும்பிட்டு இந்த பாரு இது கொடுத்து
ஐயோ, என்ன எழுதியிருக்கு வீரா? நாடு இந்த வீரனை யாருன்னு தெரிந்து கொள்ள நல்ல வழி இந்த ஏட்டிலே இருக்கிறது. அந்த வழியில என்னையும் மறந்துடாதீங்கன்னு. போடா பரதா பயல. இப்ப வந்து அது என்னவோ நாடுங்கிறான், நல்ல வழினா ஒரு நாள் தானே இந்த நீர்தாயா சொன்னீரு. கொஞ்சம் அப்பா அம்மா, முகூர்த்தத்துக்கு நேரமாக விட்டது. இதெல்லாம் அணிந்து கொண்டு உடனே கல்யாண மண்டபத்திற்கு அழைத்து வர சொன்னார் மகாராஜா. யாருக்குடி கல்யாணம்? தங்களுக்கும் தங்கள் மாமாவுக்கும். மாமாவுக்கு? எனக்கும் நரசப்பனுக்குமா கல்யாணம்? எனக்கும் அந்த கோயைக்குமா கல்யாணம்? எனக்கும் அந்த முட்டாளுக்குமா கல்யாணம்? போடி! தான் நாங்க நேரா இங்க வந்திருக்கிறோம். பொம்மி அரண்மனையில் வளர்ந்தவள், கல்லிலும் உள்ளிலும் நடந்தறியாதவள். கல்லும் முள்ளும் கணவன் போகும் வழியா இருந்தால் அதுதானே மனைவிக்கு பட்டு விரித்தமை. நானும் கணவன், புல்லினாலும் புருஷன்னு நீ கேள்விப்பட்டதில்லை. நீ நல்ல பொண்ணை தேர்ந்தெடுத்துக்கிட்ட, உன் வாழ்வு நல்லா இருக்கணும். ஐயா, உங்களை போன்ற பெரியார்களுடைய ஆசிதான் எங்களுக்கு வாழ்வு. வாங்க. பொம்மி, என்ன ஆயிற்று? எங்க பொம்மி? கொண்டு போய்விட்டான் கொடியவன். நீங்கள் எல்லோரும் பின்தொடர்ந்து சென்றீர்களே, என்ன செய்தீர்கள்? பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் முன்தொடர்ந்து சென்று விட்டான். ஐயோ, என் தடி விழுந்து விட்டது, மானம் பறி போய்விட்டது. மானம் போனதை பற்றி பரவாயில்லை அரசு, ஆனால் என் மனைவி போய்விட்டார். என் மூளை கலங்குகிறது. பொழுது விடிந்தால் ஊர் சிரிக்கும். சிரிக்கட்டும், ஆனால் இனி அடுத்த கட்டத்தை தான் நாம் யோசிக்க வேண்டும். அதற்கு என்ன வழி சொல்? வழியா சொல்லுகிறேன். அதோ சாமி, என் மகனை பாத்தீங்களா? அதை கேட்கத்தாண்டா உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன். என்கிட்ட நீ திருப்பி கேட்கறிய? அவன் எங்க? என்ன அவன் எங்க? என்ன அவன் மூக்கு தொடங்க. அது எங்களுக்கு தெரியும். எங்கடா அவன்? உங்ககிட்ட எப்படி சொல்லாம போயிட்டானா அதே மாதிரி எங்க கிட்டயும் சொல்லாம போயிட்டான். இருடா, நான் தெரிய வைக்கிறேன். டேய், வீரன் சரணாகதி அடைய வேண்டும். இல்லாவிட்டால் சின்னான் செல்லி இருவர்கள் தலையும் யானைக்காலில் வைத்து நெரிக்கப்படும் என்ற அவர்களை சிறைத்துக் கொண்டு போங்க. கத்தி 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 மச்சா, யானை காலுன்னு சொன்னாரே, நம்ம பக்கத்து வீட்டு முனியனுக்கு இருக்க யானை காலு அதுதானே? அது இல்ல, நெச யானை. அதான் நெச யானைதான். ஐயா, யானை 4 காலு வந்து மிதி. ஐயா, ஆனை வேண்டாம், குதிரை கால். வம்சமா குதிரையா? மகாராஜா சும்மா விடுவாரா? போப்பிட்டாமே. நெச யானை, நெச யானை. ஐயோ, சத்தம். கவலையை விடுங்கள் மாமா. இந்த நரசப்பன் மனது வைத்தால் கல்லும் கனியும்.